Fourier transform இதோடைய ஃபார்முலா f of s is equal to 1 by square root of 2 pi integral minus infinity to plus infinity f of x e power isx dx இது வந்து ஃபார்முலா. क्वेश्चन எப்படி இருக்கும்னாக்க find the Fourier transform of ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை f of x ன்னு எடுத்துக்கிட்டு இதுல எங்க f of x இருக்கோ அதல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் வந்து இன்வெர்ஸ் Fourier transform. இன்வெர்ஸ் Fourier transform கே ஃபார்முலா அப்படியே இதுடைய ரிவர்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து f of x இருக்கும். 1 by square root of 2 pi மாற போறது இல்ல. இந்த இன்டர்வலும் மாற போறது இல்ல. இந்த இடத்துல f of x இருந்துச்சு இல்லையா? இது வந்து f of s ஆ மாறிடும். இங்க e power isx இருந்தாலும் இங்க இப்படி இருக்கு e power minus isx. இங்க dx வந்து ds. இவ்வளவுதான். இன்வெர்ஸ்னாலே என்ன? மாத்தி இருக்கு. ரெசிப்ரோக்கல். e power isx எப்படி எழுதலாம்? cos sx plus I sin sx. இதுவரை என்ன படிச்சிருக்கீங்கன்னா e power I theta is equal to cos theta plus I sin theta ன்னு படிச்சிருக்கீங்க. இப்போ இங்க நான் ஜஸ்ட் எது சொல்றேன்னா isx ன்னு சொல்றேன். இங்க isx இங்க minus isx எல்லாம் இன்வால்வ் ஆகுறதுனால e power isx is equal to cos sx plus I sin sx. e power minus isx னா இந்த பிளஸ் வந்து என்ன ஆகும்? மைனஸா மாறிடும். இது அப்படி. அடுத்து பாருங்க பெர்னாலிஸ் ஃபார்முலா. இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா u dv. ஒரு டேர்ம் நம்ம எப்படி u ன்னு எடுத்துக்குவோம், இன்னொரு டேர்ம் dv ன்னு எடுத்துக்குவோம். u v1. இந்த v1ங்கற இடம் வந்து இன்டகிரேஷன், v2 னா இன்டகிரேஷன், v3 னா இன்டகிரேஷன். மேல டேஷ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் டிஃபரன்ஷியேஷன். இதுல பாருங்க sin sx டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? cos x. cos sx into s. இது என்ன பண்றேன்? டிஃபரன்ஷியேட் பண்றேன் with respect to x. sin பண்ணா cos sx into s. அதே மாதிரி sin இன்டகிரேட் பண்ணோம்னா sin பண்றப்ப மைனஸா மாறும். டிஃபரன்ஷியேட் பண்றப்ப cos, இன்டகிரேஷன் பண்றப்ப மைனஸ். மைனஸ் cos sx. டிஃபரன்ஷியேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன்ல s வரும். இதுல வந்து என்னது? டினாமினேட்டர்ல s வரும். அதே மாதிரி cos sx இந்த cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin sx into s. இத இன்டகிரேஷன் பண்ணோம்னா cos sx இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா sin sx by s. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் என்னன்னாக்க பேசிக் Fourier transformல யூஸ் பண்ண போற ஃபார்முலாஸ் எல்லாம் இது சொல்லிட்டு. இது e power isx ன்னு என்ன சொன்னேன்? இதுல பார்த்தோம் இல்லையா? cos sx plus I sin sx. e power minus isx ன்னா cos sx minus I sin x. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்றப்ப என்ன வரும்? I sin x sx உம் minus I sin sx உம் கேன்சல் ஆயிடும். நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னா 2 cos sx ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 cos sx ன்னு கிடைக்கும். இந்த 2 இங்க டினாமினேட்டர் கொண்டு வந்துரும். 2 இங்க கொண்டு வந்துட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைடு இஸ் என்னது? cos sx. சரியா? அடுத்து என்ன செஞ்சிருக்கோம்? மைனஸ் e power isx ஐயும் இதல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணோம். சப்ட்ராக்ட் பண்றப்ப நமக்கு cos டேர்ம் கேன்சல் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சாரி ரைட் ஹேண்ட் சைடுல என்ன கிடைக்கும்னா 2i sin sx ன்னு கிடைக்கும். அதாவது இத மறந்துடணும். இது வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 2i இங்க டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டா மிச்சம் இருக்கிறது இதுதானே? அதை தான் இங்க எழுதிருக்கோம் sin sx. இப்போ e power iax டிஃபரன்ஷியேட் பண்ணா e power iax அது அப்படியே எழுதிரும். e power iax இன்ட் என்னது? iax க்கு பக்கத்துல இருக்கக்கூடியது என்னது? ia. இது அப்படியே எடுத்து எழுதிரும். இதுதான் டிஃபரன்ஷியேஷன். இப்போ இத இன்டகிரேஷன் என்ன பண்ணுவோம்? e power iax by i.
கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். டிஃபரன்சியேஷன்னா மல்டிப்ளிகேஷன்ல போடணும் x க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை, இன்டகிரேஷன்னா என்னது டினாமினேட்டர் கீழ போடணும். இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ஃபுல்லா யூஸ் ஆக போறது வந்து sin cos e பவர், இது மட்டும் தான். உங்களுக்கு தெரியும் i ஸ்கொயர் உடைய வேல்யூ என்னது -1. இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா. இந்த டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி ஒரு சம்ம சால்வ்